அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுதின் எல். பதிவு எண் 2304. நான் இன்று குமரி அறிவியல் பேரவையில் பங்கேற்க நான் தேங்காய் அல்வா செய்யப் போகிறேன். இதில் நெய், தேங்காய், இளநீர், ஏலக்காய், முந்திரி போன்றவற்றை சேர்க்கலாம். முதலாக தேங்காயை மிக்சரில் போட வேண்டும். அதில் இளநீரை ஊற்றலாம். இப்பொழுது 2 அல்லது 3 ஏலக்காயை போட்டு அதை நன்றாக அரைக்க வேண்டும். அதை நன்றாக அரைத்த பிறகு அதை வடிகட்ட வேண்டும். அதற்கு ஒரு காட்டன் துணியை நன்றாக ஒரு பாத்திரத்தின் மேல் விரித்து அதற்கு மேல் அதை ஊற்றி அதை வடிகட்ட வேண்டும். அதை வடிகட்டிய பாத்திரத்தை இப்பொழுது ஒதுக்கி வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வின் மேல் வைத்து அதை ஆன் செய்யலாம். நாம் 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டும். அது நன்றாக கரைந்த பிறகு அதன் மேல் 10 அல்லது 11 முந்திரி பருப்பை போட வேண்டும். அதை நன்றாக கிளற வேண்டும். அதில் இப்பொழுது அந்த தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும். அதை ஊற்றி நன்றாக கிளற வேண்டும். அது கொதித்ததுடன் சீனியை போட வேண்டும். இந்த பக்குவத்திற்கு வந்ததுடன் அதனை இறக்கிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்ற வேண்டும். இப்பொழுது நாம் செய்ய போகிறது ஒரு லட்டு செய்ய போகிறோம். அதில் ரவை மற்றும் நெய், பொரிக்கடலை, ஏலக்காய், முந்திரி, பாதாம் மற்றும் நிலக்கடலை, சீனி, தேங்காய்ப்பூ மற்றும் கருப்பட்டி ஆகியவற்றை வைத்து ஒரு லட்டு செய்ய வேண்டும். முதலாக அவலை நன்றாக வறுக்க வேண்டும். அதன் நிறம் மாற்றுதலை கண்ட பிறகு அதனை மிக்சரில் மாற்ற வேண்டும். மிக்சரில் மாற்றிய அந்த ரவையை நன்றாக அரைத்து ஒரு தட்டில் சமர்ப்பிக்க வேண்டும். அதனை குளிர்ச்சிப்படுத்தி அதற்கு பிறகு நிலக்கடலையை வறுக்க வேண்டும்.
அதனையும் அதேபோல் வறுத்து பொடியாக்க வேண்டும். அதற்கு பிறகு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டும். அதற்கு மேல் பாதாம் மற்றும் முந்திரி பருப்பை நன்றாக நைத்து அதற்கு மேல் தூவ வேண்டும். அதை நன்றாக கிளற வேண்டும். கிளறிய பின் கருப்பட்டி மேல் தண்ணீரை ஊற்றி அதனை கொதிக்க விட வேண்டும். அது நன்றாக கொதித்த பிறகு அதனை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த வறுத்த பாதாமின் மேல் அந்த தேங்காய் பூவை தூவ வேண்டும். அதை தூவி அதனை நன்றாக கிளற வேண்டும். இதில் நன்றாக கிளறிய பிறகு அந்த அவல் பொடியை மேலே தூவிக்கொண்டு அதற்கு பிறகு அதில் உள்ள அந்த கடலை பொடியையும் சேர்ந்து தூவ வேண்டும். தூவிய பின்று நன்றாக அதையும் கிளற வேண்டும். அதற்கு மேல் நசுக்கிய ஏலக்காவையும் போட வேண்டும். அதை போட்டபடி நன்றாக கிளற வேண்டும். இந்த பக்குவத்தில் வந்ததுடன் அதனை இறக்கி அதை உருண்டை வடிவமாக பிடிக்க வேண்டும்.